ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போறோம். இது வந்து ஷூட் பண்ண ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இப்போ தான் வந்து போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் கிடைச்சிச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து டைம் இல்லாமல் வந்து ரொம்ப நாள் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கான டைம் வந்து கூடி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆக போகுது. இது எதுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எங்க பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஜீ தமிழ்ல வந்து தமிழா ஷோ வருது இல்லைங்களா? அதுல வந்து நமக்கு வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. சான்ஸ் வந்து தானா கிடைக்கல, அதை நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணோம். அது எப்படி அந்த சான்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த தமிழா ஷோ வந்து ஓடும்போது அது கீழே வந்து நீங்களும் கலந்துக்க ஆசையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகுங்க இல்லையா ஒரு மெசேஜா. அதை பார்த்துட்டு வந்து நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். உங்களோட டீடைல்ஸ்லாம் சென்ட் பண்ணுவீங்க, மெயிலில் சென்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நானும் சென்ட் பண்ணேன். அது ஒரு 6-7 மாசம் கிட்ட இருக்கும். அது அப்படியே போயிடுச்சு, நானும் மறந்துட்டேன், அவ்வளவுதான். இதே மாதிரி நிறைய நிறைய ஷோக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால வந்து நான் பெருசா எதுவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகிறது பார்த்துட்டு மறுபடியும் வந்து கால் பண்ணி பேசினேன். அப்புறம் நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா, ஓகே உங்களோட டீடைல்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க, உங்களோட போட்டோ சென்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு மறுபடியும் சேனல்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி 2 டாபிக் இருக்கு, அந்த 2 டாபிக்ல நீங்க பேசவில்லைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த 2 டாபிக் மாதிரி சூட் ஆகாது அப்படிங்கிறனால வந்து நான் வந்து அதை பேசுறதுக்கு இது இல்லை சார், அது வந்து எனக்கு சூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், மறுபடியும் நம்ம அந்த டாபிக்ல பேசலாமே, அந்த டாபிக் நமக்கு ரிலேட்டபிளா இல்லைனாலும் நம்ம அதுல ஜென்ரல் கருத்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி ஓகே நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்டும் வந்து ஆப்போசிட்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரும் போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஆடிஷன்லாம் இருந்துச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃபோன் காலே வந்து ஆடிஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டே ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஷூட் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1ஆம் தேதி ஈவினிங் வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே நாமளும் போறோம், ஜாலியா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஜாஸ்தியா வந்து கிளம்பணும். நான் வந்து 2 நாள்ல வந்து எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் மேல ஓவரா வந்து கனவு கோட்டெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே 1 மணி நேரம் ஷோல 3/4 மணி நேரம் ஃபுல்லா நம்ம மூஞ்சி தான் தெரிய போகுது. இன்னைக்கு பேசுற பேச்சுல நாம தான் இந்த வாரம் ட்ரெண்டிங் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு வாரம் ட்ரீம்லா அவங்க கால் பண்ணி சொன்னதுல இருந்து ஷூட்டுக்கு போற 2 நாள் ஃபுல்லா வந்து ட்ரீம்லயே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சண்டே மார்னிங் வந்துச்சு. இதுக்காகவே சீக்கிரமா குளிச்சு எழுந்துச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடி ஆயிட்டு வந்து டிஃபனும் சாப்பிட்டு வந்து மதியம் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வெயில வந்து குழந்தைங்களாம் தூக்கிட்டு போறல, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அங்க வந்து நமக்கு கைட் பண்றதுக்கு வந்து ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் கூட்டு போயிட்டு நமக்கு வந்து ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. செப்பரேட்டா ரூம் தருவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் நம்ம அந்த அளவுக்கு செலிபிரிட்டி இல்லையா, அதனால வந்து 10 பேர் 15 பேருக்கு வந்து ஒரு ரூமா, ரெடி ஆகிறதுக்கு மட்டும் ஒரு ரூம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அங்க போய் பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. சரி தம்பியை தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து சோஃபால வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்களா, அதனால வந்து சரி அவங்களை கொஞ்சம் இடம் நான் விடுங்க, தம்பி தூங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உடனே வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன்ல வந்து கூப்பிட்டாங்க. போய் ஃபுல் கட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. சாம்பார்ல இருந்து, சாம்பார் சாதத்துல இருந்து, அப்பளத்துல இருந்து, ஊறுகால இருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சமா தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு தம்பிலாம் போட்டு தூங்க வச்சுட்டு வெளிய என்னதான் இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்னா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நாங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆன வாய்ப்படந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஷூட்டிங்கான டைமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டாங்க. எல்லாம் மேக்கப்லாம் போட்டாங்க. பட் எனக்கு மேக்கப் போடுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப்லாம் போட்டு கண்ணமையெல்லாம் போட்டு அப்பிக்கிட்டு பிசாசு மாதிரி வந்து கிளம்பியாச்சு. உள்ள போய் பார்த்தா வந்து ஷூட்டிங்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாவே இருந்துச்சு. ரொம்ப பெருசா குடோன் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தா அவ்வளோ லைட் செட்டிங், அவ்வளோ கேமராஸ், அவ்வளோ ஏசி இருந்துச்சு. போனதுக்கு அப்புறம் வந்து பேரா வந்து ஆப்போசிட்ல வந்து லைனா நேம் அலைன்மெண்ட் பண்ணி வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஷூட் போச்சு. ஒரு 4 மணி நேரம் ஷூட் கிட்ட போச்சு மொத்தமா. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டதுக்கு அப்புறம் தம்பி பாப்பாவும் ஒரே அழுக. பிரேக் விட்டும்போது வந்து காஃபி, டீ, நூடுல்ஸ் எல்லாமே சூடா குடுத்துருந்தாங்க. அந்த ஏசி ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் நூடுல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து என்னால உள்ள போக முடியல. கெஸ்ட் எல்லாம் வரும்போது பாப்பா வந்து ரொம்ப அழுதுட்டே இருந்ததுனால வந்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இல்லாம தான் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. ஏன்னா மைக் வந்து மாறி மாறி வந்து சண்டை போட்டு இருந்ததுனால வந்து எங்களால வந்து வாங்க முடியல. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கனால எங்களால அந்த அளவுக்கு பேச முடியல. சரி போனதுக்கு வந்து போட்டோ தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாம் அவங்க கூட எங்க கூட எல்லாரும் கூட நின்று ஆங்கர் படலாம் நின்று போட்டோ எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ டாடா பாய்.